ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க் வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க, அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கடிதங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான முழு விவரங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க மிக மிக குறைந்த நாட்களே இருக்க. ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலன்னா மறக்காமல் விண்ணப்பித்துங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தார்கள்னா அவர்களுக்கு இந்த தகவலை சொல்லுங்கள், அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதற்கான முழு விவரங்கள் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சி பேங்க்லேருந்து இதற்கான ரெக்ரூட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. 2 விதமான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்லாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்ஓ, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் அஃபெக்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸில் ரீசெண்டாக எடுத்தால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு அதற்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், 1/7/2024 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயது கணக்கிட்டு எழுதிடுங்க. மேலா ஃபீமேலான்றது மேலே டிக் பண்ணிவிடுங்க. நேஷ்னாலிட்டி, திருமண நிலை, ரிலீஜன், ஃபாதர் நேம், மதர் டங், அதுக்கடுத்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்னு தெரியுன்றது எழுதணும், கேட்டுங்களா. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், சர்வீஸ் டீட்டெயில்ஸ். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்க முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பணும். எந்த முகவரிக்குன்னு பார்த்தீங்கன்னா the Deputy General Manager IT, the Tamil Nadu State Affects Cooperative Bank Lit, TNSC Bank, number 4, old number 233, NSC Post Road, Chennai 6,01. envelope பார்த்தீங்கன்னா application for the post of Chief Information Security Officer CISO on contact basis அப்படின்னு எழுதணும். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா CISO, சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர், ஒரு போஸ்ட்டு. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டிசிப்ளின். என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு, சைபர் செக்யூரிட்டி அல்லது MCA. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல், சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜர், சர்டிஃபிகேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர், சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆடிட்டர். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா IT ரிலேட்டட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மினிமம் 15 years ஆஃப் which at least பார்த்தீங்கன்னா 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இன் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 40 முதல் 55 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,65,000 ரூபா தராங்க பர் மந்த்துக்கு. இதில் கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/8/2024.
என்னைக்கு இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா 14/8/2024 பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம இரண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ள நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்லாம் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டு 3 விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கான விண்ணப்ப படி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்கு நேராக உள்ள பாக்ஸ் வந்து டிக் பண்ணுற மாரி இருக்கும். ப்ளீஸ் டிக் தி ரிலவெண்ட் பாக்ஸ். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் ஃபோட்டோவை இந்த பாக்ஸில் ஒட்டிட்டு அதில் சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கு தான் நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறோம் அந்த பதவியின் பேர் எழுதணும். ஃபுல் நேம், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், 1/7/2024 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயது கணக்கிட்டு எழுதுருங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேல்ன்றது எழுதுருங்க. நேஷ்னாலிட்டி, திருமண நிலை, ரிலீஜன், ஃபாதர் நேம், மதர் டங், அதுக்கடுத்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுன்றது ரீட் ரைட் ஸ்பீக் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், சர்வீஸ் டீட்டெயில்ஸ். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்க முகவரிக்கு விண்ணப்பங்கள் அனுப்பணும். எந்த முகவரிக்குன்னு பார்த்தீங்கன்னா தி டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் ஐடி, தி தமிழ்நாடு ஸ்டேட் அஃபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் லிட், நம்பர் 4, ஓல்டு நம்பர் 233, NSC போஸ் ரோடு, சென்னை 6001. என்வலப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு எழுதணும். விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/8/2024. என்னைக்கு இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா 12/9/2024. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் 2 காலிடங்கள், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் 2 காலிடங்கள், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் 2 காலிடங்கள். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் MCA. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 to 5. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 25 முதல் 35 வயது. சேலரி பார்த்தீங்கன்னா ரூபாய் 65,000 தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் MCA. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக பார்த்தீங்கன்னா CCNA, சிஸ்கோ சர்டிஃபிகேட் நெட்வொர்க் அசோசியேட், CCNB, சிஸ்கோ சர்டிஃபிகேட் நெட்வொர்க் ப்ரொஃபஷனல் ஆர் சிமிலர் சர்டிஃபிகேஷன். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 to 5. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 முதல் 35 வயது. சேலரி ரூபாய் 65,000 தராங்க. இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் MCA. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல், சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜர், சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட்டர். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை 3 to 5. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 முதல் 35 வயது. 1/7/2024 அன்று உள்ளவாறு. சேலரி ரூபாய் 65,000 வந்து தராங்க. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.